ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது டாலியா பிளான்ட் எப்படி நட்டால் நல்லா வளரும், அதே சமயத்தில் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு நோய் இல்லாமல் வளர்கிறதுக்கு நான் ஃபெர்டிலைசர் சொல்கிறேன். அதே போல் நீங்கள் நட்டு இது போல் பராமரிச்சிங்கன்னா நல்லா வரும். நான் சொல்கிறது போலயே டாலியா பிளான்ட்டு. இப்போ இந்த டாலியா பிளான்ட் பாருங்கள், பர்பிள் கலர் நம்ம வாங்கணும்னு சொன்னோமே அந்த செடி தான். இந்த பர்பிள் டாலியா பிளான்ட் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போ நான் நட்டுட்டேன் பாருங்கள். லிமிட் சைஸ் தான் இந்த பாட்டு. தொட்டி, சிமெண்ட் தொட்டி, இதில் தான் நான் நட்டிருக்கிறேன். பழைய மண்ணில் தான் நான் நட்டிருக்கேன். வேப்ப முன்னாக்கு கலந்து மண்புழு போட்டு நட்டுட்டேன். கொக்கோ பீட்டும் சாயல்குள்ளே கலந்து வச்சுருக்கிறேன். ரொம்ப எறும்பு பொடி பூச்சிங்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வராது, பழைய மண்ணில் இருக்கும். அதனால நான் கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கு போட்டு கலந்து வச்சுட்டு நான் நட்டுட்டேன். கொக்கோ பீட்டும் கொஞ்சம் போட்டுக்குங்க, அப்போ தான் வெயிலில் வைக்கும்போது எதுவும் செய்யாது. ஏற்கனவே முன்னெல்லாம் டாலியா பிளான்ட் வளர்த்துருக்கேன் நிறைய முன்னெல்லாம். நான் அதுக்கப்புறம் நான் ரொம்ப வளர்க்கல. ஒரே ஒரு செடி விதை போட்டு வளர்ந்து அது உச்சி வெயிலில் தண்ணி ஊற்றாமல் காஞ்சிச்சு. நம்ம உச்சி வெயிலில் வைக்கலாம், கரெக்டாக தண்ணி விட்டுக்கிட்டே வரணும். நிறைய பெரிய பெரிய செடியாகி நிறைய பூக்கள் பூத்துது என் தோட்டத்தில் முன்னெல்லாம். ஏன்னா டாலியா பிளான்ட்டு உச்சி வெயிலில் கூட வச்சுருக்கலாம். நான் உச்சி வெயிலெல்லாம் வச்சு வளர்த்துருக்கேன், நிறைய பூக்கள் பூக்கும். ஆனால் நம்ம சாயலுக்குள்ளே தண்ணி கரெக்டாக ஊற்றிக்கிட்டே வரணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட ஊற்றலாம், ஊற்றாமல் தான் இருக்கக்கூடாது. இப்போ ரோஜா பூச்செடிக்கு 2 days தண்ணி விடலைன்னா கூட எதுவும் செய்யாது. அதுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது போல் நீங்கள் நட்டதுக்கப்புறமா பழைய லீஃப் எல்லாம் இது போல் நீங்கள் கட் பண்ணி விட்டுருந்தோம். நான் சரி வீடியோவில் நம்ம சொல்லிக்கிட்டே கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டு நட்டுட்டேன். சாமந்தி செடி எப்படி நம்ம பராமரிக்கிறோம், சாமந்தி செடிக்கு எப்படி நம்ம பராமரிக்கிறோமோ, லீஃபெல்லாம் அதாவது காஞ்சி போயிருந்தால் அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இது போல் கட் பண்ணி விட்டுடணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற லீஃபெல்லாம் விட்டுட்டு காஞ்சி போனது மட்டும் இது போல் பழுத்து போய் அது போலலாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுடணும். நட்டதுக்கப்புறமா சாமந்தி செடியில் இலையெல்லாம் பழுத்து போய் அது போலலாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுப்போம், பழுத்து போனது காஞ்சி போனதெல்லாம். அதே போல் டாலியா பிளான்ட்டுக்கும் அதே போல் தான் செய்யணும். அதே சமயத்தில் பூ 2 days பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிவிடுங்க பூலாம், அப்போ தான் நல்லது. ஏன்னா அடுத்த முட்டைலாம் போடும், அப்படியே வச்சுன்னு இருக்கக்கூடாது, பூலாம் நம்ம எடுத்துடணும். சப்போஸ் 2-3 பூ இருந்ததுன்னா ஒரு பூ விட்டுட்டு ஒரு பூ கட் பண்ணிடலாம். அது போல் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக கட் பண்ணாமல் சொல்கிறேன் டாலியா பிளான்ட்டு. இல்லை புது செடி எனக்கு சீக்கிரமாக வளரணுன்னா பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு மொட்டு மட்டுமே விட்டுட்டு நம்ம ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்துக்கிட்டு வரணும். ஏற்கனவே இந்த ஃபெர்டிலைசர்லாம் நான் சாயலுக்குள்ளே போட்டுட்டு நட்டுட்டேன். மண்புழு எருவு, வெப்ப முன்னாக்கு, பழைய மண், மணல், கோகோபீட்டு, நம்ம 3மே கலந்து எல்லாமே கலந்து செடி நட்டுட்டேன். நட்டதுக்கப்புறமா மேலுக்கு வெறும் கோகோபீட் போட்டேன் நான். இந்த காஞ்சி பொந்து பழையெல்லாம் இதில் போடக்கூடாது. இது போல் மேல் பாகத்தில் மட்டும் கோகோபீட் போட்டிருக்கேன். எதுக்காக கோகோபீட் போட்டிருக்கேன்னா மேலே சில்னஸ் இருக்கும் நம்ம தண்ணி விடும்போது. அதுக்காக நான் இன்னும் தண்ணி இப்போ நான் நட்டுட்டு தண்ணி விடல, வீடியோ தான் பண்ணின்னு இருக்கேன். ஏன்னா வீடியோவில் சொல்லிட்டு தண்ணி விட்டலான்னு சொல்லிட்டு. எப்போவுமே காஞ்சி போன இலை மட்டும் நீங்கள் வச்சுன்னே இருக்கக்கூடாது, நல்லா கரெக்டாக இலையெல்லாம் எடுத்துடணும். ஏன்னா ட்ரை லீஃபெல்லாம் எடுத்துட்டா தான் பிளான்ட்டுக்கு ரொம்ப நல்லது. எனர்ஜியெல்லாம் அந்த பக்கம்லாம் போகாமல் இருக்கும். அதாவது இப்போது காஞ்சி போயிருக்கோம், இங்கே லைட்டாக பழுத்துருக்கோம், அந்த இடத்துலையே எனர்ஜி போயின்னு இருக்கும். அது போலலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ மேல் பாகத்தில் இது போல் கோகோபீட் மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா நல்லா சாயிலில் கலந்து எருவெல்லாம் போட்டுட்டேன். தண்ணி எதுக்காக மேல் சாயிலில் ஊற்றும்போது சில்னஸ் இருக்குன்றதுக்காக நான் அது போல் கோகோபீட் போட்டிருக்கேன். எருவெல்லாம் இப்போ எப்போ கொடுக்கணுன்னா இப்போ தான் நம்ம சாயல்குள்ளே எல்லாமே கலந்து வச்சுருக்குறோம், அதனால இப்போ கொடுக்க தேவையில்ல. 15 days கழிச்சு கடுகு பவுட்ரெல்லாம் நம்ம கொடுக்கலாம். கடுகு பவுட்ரு, வாழைப்பழம் தோல், இதெல்லாம் பவுட்ரு பண்ணிவிட்டு காய வச்சுட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு தண்ணி ஊற்றலாம். அதாவது ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு கடுகு பவுட்ரு ஊற்றணும். புளிக்க வச்சு ஊற்றினா ரைஸ் வாட்டரில் கலந்து கூட ரொம்ப நல்லது. பூ மட்டும் நீங்கள் பெருசாக வரணுன்னாக்கா மொட்டையெல்லாம் சீக்கிரமாக பூத்த உடனே பூ கட் பண்ணிடணும், அப்போ தான் பக்கத்து மொட்டையெல்லாம் பெருசாகும். டாலியா பிளான்ட் தண்ணி ஊற்றினா நல்லா சாயலுக்குள்ளேருந்து தண்ணி இறங்கி வந்துடணும், பாட்டுக்குள்ளேருந்து வாட்ரு. அதுலேயே நின்னால் கிழங்கெல்லாம் அழிவிடும். அதுக்கு சொல்கிறேன் நான். கொஞ்சம் போல் ரொம்ப அதுக்குன்னு தண்ணி விடக்கூடாது, கரெக்டாக தண்ணி விட்டால் போதும். டெய்லி ஒரு வாட்டி விட்டால் போதும், 2 வேளைலாம் விட தேவையில்ல. வெயில் ரொம்ப நம்ம வரும்போது தான் மாற்றி வச்சுக்கணும் இடம், பாதி வெயில் பாதி நிழலுன்ட்டு. நான் உச்சி வெயிலில் தான் இப்போ இந்த பிளான்ட் வைக்க போகிறேன். இந்த வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.